இந்த பஞ்சுவாலிட்டிக்கு முதல்ல வித்திட்ட இடமே வந்து சாந்தோம் கம்யூனிகேஷன்ஸ் தான். ஏன்னா அவங்க கிட்ட இருந்தெல்லாம் பழகுனது தான் இப்போ எங்களுக்கு இந்த பஞ்சுவாலிட்டி. இப்போ வந்து சொல்லுவாங்க ஸ்ரீலேகா ராஜேந்திரனா, அப்பா அவங்க பிரச்சனையே இல்லைப்பா, டைம் சொன்னால் கரெக்டாக வந்துடுவாங்க. ஸோ அந்த ஒரு நல்ல பேரை எங்களுக்கு ஏற்படுத்தினதுக்கு மிக 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 முக்கிய காரணம் வந்து இந்த இடம் தான். எங்கள் தாய் வீட்டுக்கு வந்தது போன்ற ஒரு மகிழ்ச்சியான உணர்வோடு இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சாந்தம் கம்யூனிகேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா, இப்போ என்னுடைய மனைவி சொன்ன மாதிரி டிசிப்ளின் நாங்கள் இங்கே தான் கற்றுக்கிட்டோம். டைம் பங்க்சுவாலிட்டி, வாய்ஸ் கிளாரிட்டி, வார்த்தைகள் அந்த உச்சரிப்பு, இதெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவங்க தான். கற்றுக்கிட்ட இடம் சாந்தம் கம்யூனிகேஷன் சென்டர் தான். இன்னொரு விஷயம் முக்கியமாக வந்து சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா சார், எனக்கு அவங்க தான் அந்த ஒரு பெரிய ஒரு வழி காட்டினாங்க. சுந்தரிபாய் அம்மான்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அப்போது அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் எனக்கு பசுமையாக இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க, ராஜேந்திரா, நீ வாழ்க்கையில் உயர்ந்த சினிமா உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் நீ ஆகலாம், நிச்சயமாக நீ ஆவ, உனக்கு அந்த திறமை இருக்குது, நல்ல குரல் வளம் இருக்குது, நல்லா நடிக்கிற, நீ எவ்வளோ பெரிய ஆளானா கூட சரி, சும்மா ஒரு ப்ரோக்ராம், இதில் காசே கிடையாது, நீ வா வந்து பண்ணு அப்படின்னு சாந்தம் கம்யூனிகேஷன் சென்டரில் உன்னை கூப்பிட்டாங்கன்னா உடனே வந்து பண்ணு. இந்த இடத்த மறக்கவே கூடாது நீ. ஏன்னா நம்ம கஷ்டம் நிறைய பேருக்கு இப்போ தெரியாது ஃபாதர். ஆனால் எங்களுக்கு அப்போ பசி தீர்த்த ஒரு இடம், எங்களுக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுத்த இடம், எங்களை வாழ வச்ச இடம் சாந்தம் கம்யூனிகேஷன் சென்டர். இங்கே வந்து சாந்தோம் கம்யூனிகேஷன்ஸில் பர்டிகுலராக அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு தான் முக்கியத்துவம், முன்னுரிமை அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இங்கே பலதரப்பட்ட மதத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே இவங்களுக்கு தான் ஒர்க் தருவோம், அவங்களுக்கு தான் ஒர்க் தருவோம், அவங்கள தான் ரொம்ப ஸ்பெஷலாக கவனிப்போம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. முக்கியமான விஷயம் சொல்லணும் சார், இந்த சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்னு சொல்லுவாங்க. அப்போ உண்மையிலேயே கலை உலகத்துக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்த இடம் தான் இது. அந்த பேரும் அருமையான பேரு. ஸோ இந்த கலை தொடர்பு நிலையன்றது யார்கிட்ட கலை இருக்கோ, திறமை இருக்கோ, அவங்க மேலே வர்றதுக்கு உண்டான ஒரு அடித்தளமிட்ட இடம் தான் இது. இங்கே ஜாதி மதம் அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது.